நம்மளாம் இறைவனை பார்க்குறதுக்காக கோவில் கோயிலாக அலைஞ்சிட்டு இருக்கும்போது இறைவனே வந்து தேடிக்கொண்டிருக்கிற தெய்வீக மனிதர்கள் இந்த பூமியில் நிறைய இருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தராக கூட இருக்கலாங்க. இந்த குணங்கள்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படி சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு இறைவன் தேடிக்கொண்டிருக்கிற தெய்வீக மனிதர்கள் நீங்களாக தான் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால் இறைவன் எப்போவுமே உங்கள் கூடவே இருப்பாங்க. இப்போ நம்ம பூமியில் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே பார்த்திங்க சொன்னால் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும். கஷ்டம் இல்லாத மனுஷங்களே கிடையாது. அதுக்காக நான்லாம் இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினச்சிடாதீங்க. எதனால் அப்படின்னு சொன்னால் தெய்வங்களே சில சோதனைக்கு ஆட்பட்டிருக்காங்க. இன்னும் பார்த்தோன்னு சொன்னால் நம்மளோட கிரக பெயர்ச்சினால சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகள் வந்து எல்லா மனிதர்களுக்குமே உண்டு. அந்த பெயர்ச்சிகளின் போது நம்மளுக்கு வந்து கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் வந்து தெய்வத்தின் துணை இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இருக்க இடம் தெரியாமல் போயிருங்க. கஷ்டம் வரதான் செய்யும். ஆனால் அந்த கஷ்டம் வந்துட்டு பெருசாக அவங்கள பாதிக்காதபடிக்கு கடந்து போயிருக்கும். தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களாலே உணர முடியும். நிறைய பெரிய கஷ்டம் இதை நினச்சி நீங்கள் பெருசாக கஷ்டப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த கஷ்டம் வந்துட்டு இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு பூன்னு ஊதி தள்ளுற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ஈஸியாக வந்து முடிஞ்சு போயிருக்கும். இது உங்களோட வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்களில் வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்குங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு மனசு தளர விடாமல் இந்த பதிவை பாருங்கள். கட்டாயம் வந்துட்டு தெய்வம் தேடிக்கொண்டிருக்கிற மனிதர்களை நீங்களும் ஒருத்தராக கூட இருக்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் நிறைய ஆன்மீக பதிவுகள் இருக்குங்க. நிறைய பேரோட ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் வெளியிட்டிருக்கேன். ஒவ்வொரு வீடியோ வெளியிட்டதில் வந்துட்டு நிறைய உங்களுக்கு கருத்துக்கள் தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாம் எப்போவுமே பாருங்கள், மனசு இறங்குறவங்களா இருக்கணும். ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த விதத்துலையாச்சும் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்மக்கிட்ட பொருள் இல்லை, நம்ம வந்து வசதியாக இல்லை, அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சாக்கப்போக்கு சொல்லி தட்டி கழிக்கக்கூடாதுங்க. இந்த கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க யார் அப்படின்னு சொன்னால் அந்த தான தர்மம் பண்ணக்கூடியவர்கள் தான். அதாவது ஒரு ராஜா இருந்திருக்காரு. அவர் பார்த்திங்கன்னு சொன்னால் எக்கச்சக்க தான தர்மங்கள் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. எக்கச்சக்க தான தர்மங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஒருத்தர் வந்துட்டு ஒரு யாசகம் பெறக்கூடிய ஒரு மனிதர் வந்துட்டு சாப்பாடு வாங்கி அந்த தான தர்மத்தை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி தான் தினமுமே நடந்துகிட்ருக்கு. அந்த ராஜா தான தர்மம் பண்ணுவார். அவரோட கையாலேயே சில பேருக்கு பரிமாறுவார். எதனாலேன்னு சொன்னால் தன்னோட கையால் தான் பரிமாறினா மட்டும்தான் மற்றவர்களுக்கு வந்துட்டு அது முழுமையாக போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் அந்த மனிதன் வந்துட்டு அவருக்கு நல்லாவே பரிச்சயமாயிருச்சு. தினமுமே வந்து அந்த யாசகத்தில் அந்த அன்னதானத்தில் யாசகம் வாங்கக்கூடிய அந்த மனிதன் வந்துட்டு முகம் நல்லா பரிச்சயமாயிருச்சு அந்த ராஜாவுக்கு. அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போதே காலப்போக்கில் வந்துட்டு இறைவனடி சேர்ந்து அந்த ராஜாவும் சரி, அந்த யாசகம் பெற்றார் இல்லையா அவரும் சரி சொர்க்கத்துக்கு போயிருக்காங்க. அப்போ வந்துட்டு கடவுள்கிட்ட வந்துட்டு அந்த ராஜா கேட்டிருக்காரு, நான் அவ்வளோ பேருக்கு தானம் தர்மம் பண்ணேன், இவர் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு யாசகம் பெற்று வாங்கி தான் சாப்பிட்டாரு, ஆனால் இவருக்கு எப்படி சொர்க்கலோகம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வந்துட்டு ராஜா கேட்டிருக்காரு. அப்போ வந்து கடவுள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணீங்க, அதெல்லாம் கரெக்ட் தான், அதனால தான் நீங்கள் வந்து சொர்க்கலோகத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனால் வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த யாசகத்தில் சாப்பாட்டில் வந்துட்டு எறும்புகளுக்கும் சில உயிரினங்களுக்கும் அவர் வந்துட்டு வச்சுட்டு தான் அவர் வந்து சாப்பிடுவார். அவர் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய யாசகத்தை முழுசாக அவர் சாப்பிட்றது கிடையாது. எப்போவுமே மற்ற உயிரினங்களுக்கு அவரால் முடிஞ்சதை தான தர்மம் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி மிஞ்சி இருக்கிறது தான் அவர் வந்து சாப்பிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு யாசகம் வந்துட்டு பெற்று வாழ்ந்தாலும் அவர் அவ்வளோ ஒரு உயரிய குணத்தோடு இருந்திருக்காரு. உங்களுக்கு வசதி இருந்துச்சு, அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து தான தர்மம் பண்ணீங்க. ஏன்னா ஒரு நாட்டுக்கே அரசனாக இருந்திருக்கீங்க. அவர் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை, நிர்கதியாக தெருவில் இருக்க போது கூட அவர் வந்துட்டு எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உயிரினங்களுக்கு பசி ஆற்றியிருக்காரு. அதனால தான் அவர் வந்து இன்றைக்கி வந்து சொர்க்கத்துக்கு வந்திருக்காரு. நீங்கள் பண்ண தான தர்மத்துக்காக நீங்களும் சொர்க்கலோகத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு இல்லைங்க. நம்மக்கிட்ட கையில் என்ன இருக்கோ அதை வந்துட்டு ஒரு எறும்புக்கு கூட உணவாக கொடுக்கலாம். நம்ம வந்து நிறைய பணம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வேண்டியவர்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யலாம். நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாதவர்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு மனசு இறங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான செயலுங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த பூமியில் வந்துட்டு பிறந்திருக்கோம். மற்றவர்களுக்கு கொஞ்ச நாள் வந்துட்டு இறக்கப்பட்டு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது தான் ரொம்ப நல்லது. அந்த தெய்வத்துக்கே
அவங்கள மட்டும்தான் வந்து பிடிக்கும், அவங்கள தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. எதனால் அப்படி சொன்னால், ஒரு சிலர் பார்ப்பாங்க, கோயிலுக்கு வந்து கோடி கோடியாக கொட்டி கொடுப்பாங்க, ஆனால் வந்துட்டு எச்சிக்கையில் காக்கா வரட்ட மாட்டாங்க, யாருக்கும் தான தர்மம் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் மனசு இறங்க மாட்டாங்க, அப்படிலாம் இருக்காங்க. அவ்வளோ கொட்டி கொடுத்தாலும் கடவுளுக்கு பிடிச்சவங்க யார் அப்படின்னு சொன்னாக்க, இந்த தான தர்மம் பண்ணுறவங்க தான் கடவுள் தனக்கு பக்கத்தில் நெருக்கத்தில் வச்சுருப்பாருன்னு சொல்லிடுறது ஒரு ஐதீகமாக இருக்குது. நிறைய பெரியவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த தான தர்மம் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்லது. படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச புக் வாங்கி கொடுக்கலாம், பென்சில் வாங்கி கொடுக்கலாம், சின்ன சின்ன உதவிகள் கூட நம்ம பண்ணலாம். நம்ம பெருசாக வசதி இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. இந்த மனிதர்களுக்கு தான் வந்துட்டு தெய்வம் தேடிக்கொண்டிருக்கும், தெய்வம் மதிக்கப்படக்கூடிய மனிதர்கள் இவர்கள். வந்துட்டு நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி, கை கொடுத்து தெய்வம் வந்து உங்களை கைதூக்கி விடுங்க. உங்கள் வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கும். இந்த தெய்வம் தேடும் மனிதர்களில் நீங்களும் ஒருத்தராக கூட இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில்